நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைக்கு என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். ஒரு சமயம் டிஎல் மூடி என்கிற பிரசங்கியார் ஒரு நகரில் ஒரு சுவிசேஷ கூடுகையில் இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் பேசிவிட்டு, நாளை இவரை உங்கள் சொந்த இரட்சகராக எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின் நீங்கள் செய்ய வேண்டியதும் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறேன் என்று சொல்லி கூடுகையை நிறைவு செய்தார். அன்று இரவு அந்த பட்டணத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அன்று அந்த கூட்டத்திற்கு வந்து அநேகம் பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்திருக்க கூடுமோ என்று டிஎல் மூடி அவர்கள் நினைத்து, இன்றைக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் நாளை என்று சொல்லிவிட்டேனே என்று மன வருத்தத்தினால் தேவ சமூகத்தில் அழுதாராம் என்று அவர் கட்டுரையில் வாசிக்க முடிகிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகில் எத்தனை பேர் டிஎல் மூடியை போல் ஆத்மபாரம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆத்மாவை டான்ஸ் போட வைக்கும் காவல்காரர்கள் ஜனங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் செல்வ செழிப்பில் புரள வேண்டும் என்கிற காவல்காரர்கள் தான் இன்றைய கிறிஸ்தவ ஊழிய உலகில் அதிகம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு மிகவும் தெரிந்த நிகழ்வு தான். தெரிந்திருந்தாலும் தயவு செய்து நீங்களும் இந்த வேத பாகத்தை அவசியம் இன்னொரு தடவை வாசித்து பார்க்கவும். இந்த தியானத்தோடு தொடர்பு படுத்தி அதை வாசிக்கவும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயக்காரனுக்கு தலைவனும் செல்வந்தருமாகிய சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு வருவதை அறிந்து அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க தீர்மானித்தான். இயேசு இன்னொரு நாள் அந்த பக்கம் வருவார், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் இயேசுவை இன்றைக்கே பார்க்க வேண்டும் என்ற மன நிறைவான வாஞ்சையினால், மேலும் சகேயு குள்ளமாக இருந்தபடியினால் கூட்டத்தின் நடுவே இயேசுவை பார்க்க முடியாது என்று நினைத்து ஒரு மரத்தில் ஏறிக்கொள்ளுகிறான். இயேசு அந்த மரத்திற்கு அருகே வருகிறார். அண்ணாந்து பார்க்கிறார். அவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். கீழே இறங்கி வா என்கிறார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்கிறார். பிரியமானவர்களே, இயேசு சகேயுவை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் சகேயுவோ இன்றைக்கு அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று நினைத்ததால் கர்த்தரும் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சகேயு சந்தோஷத்தோடு மரத்தில் இருந்து இறங்கி இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். வீட்டிலே இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சொந்தங்கள் ஏழ்மையில் இருக்கும் போது உதவி செய்ய மனமில்லாமல் இருக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் ஒருவன் இடத்தில் அநியாயமாக வாங்கியது உண்டானால் அவனுக்கு 4 மடங்காக திருப்பி தருகிறேன் என்று சகேயு சொன்னது எப்படி? பிரியமானவர்களே, இயேசு சகேயுவிடம் நீ இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரா? இல்லையே. அவனுடைய வீட்டிற்குள் இயேசு நுழைந்த பின் எல்லாமே தன்னிச்சையாக நடைபெறுகிறது. இயேசு என்கிற இரட்சகர் மனித இருதயம் என்ற வீட்டுக்குள்ளே வரும்போது சகேயுவுக்கு இயேசுவின் மேல் இருந்த வாஞ்சை ஜனங்களுக்கு இருக்குமே என்றால் நிச்சயமாக அவர்களும் அன்றே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்பது அதிநிச்சயம். தேவ ஜனங்களே, இழந்து போன சகேயுவின் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதில் மனுஷகுமாரனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்ததினால் மனுஷகுமாரனாகிய இயேசு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிறார். பிரியமானவர்களே, சகேயு இன்னொரு நாள் இயேசுவை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தால் அவனுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. இன்று நீ இயேசுவை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள். நாளை அவர் நியாயாதிபதியாக இருப்பார் என்று கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் அவன் அன்றே வாஞ்சையாக இயேசுவை காண வேண்டும் என்று மரத்தில் ஏறி ரட்சிக்கப்பட்டான். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து அதை உங்கள் இருதயத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அங்கே நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போன்றது. புகை எழும்பும், கண் எரிச்சலை தரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது காற்றோடு கலந்து காணாமல் போய்விடும். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்வு நிலையற்ற வாழ்வு. உதாரணமாக, திடகாத்திரமாக இருந்த சினிமா உலகில் வில்லனாக வலம் வந்த ஒரு நடிகர் இப்போது கைத்தடியை வைத்துக் கொண்டு நடக்கிற காட்சியை செய்திகளில் பார்க்கும்போது மிகவும் பாவமாக இருக்கிறது. அவர் ரட்சிக்கப்படவும் நாம் ஜெபிக்கணும். நம்முடைய இரட்சகர் அவருக்கும் சேர்த்துதான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் நிரந்தரமாக இயேசுவில் நிலைத்திருந்து அவர் நியாயாதிபதியாக வரும்போது நாம் கைவிடப்பட்டவர்களாக இல்லாதபடி அவரோடு கூட செல்லும்படி மெய் கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். மற்றவர்களையும் வாழ வைக்க முயற்சி செய்வோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு ஆத்துமாக்களை ஆட வைக்காமல் டிஎல் மோடியை போல் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இன்றைக்கும் என்றைக்கும் வசனங்களை அவர்கள் இருதயங்களில் விதைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் தாமே தங்களுடைய மனசாட்சியிலே உண்மையாக ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கனப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாமும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாகும்படி தேவ சமூகத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் குட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இன்றே செய்து முடிக்கவும், தினந்தோறும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், வழி நடத்தவும் இன்று எங்கள் மத்தியில் இடைப்பட்டு இருக்கின்றீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் எங்களை பாதுகாக்கும் தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற தயவிற்காய் அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.